நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவி செய்வார். நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவார். நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவார். நன்றி பலி அனைத்தையுமே பிரியமாயேற்றுக்கொள்வார். நன்றி பலி அனைத்தையுமே பிரியமாயேற்றுக்கொள்வார். பிரியமாயேற்றுக்கொள்வார். நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். உன் மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார். உன் மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார். உனது திட்டங்களெல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார். உனது திட்டங்களெல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார். நிறைவேற்றி முடித்திடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து நிதமும் உதவிடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து நிதமும் உதவிடுவார். உனக்கு வரும் வெற்றியை கண்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம். உனக்கு வரும் வெற்றியை கண்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம். நம் தேவன் நாமத்திலே வெற்றி கொடி நாட்டிடுவோம். நம் தேவன் நாமத்திலே வெற்றி கொடி நாட்டிடுவோம். வெற்றி கொடி நாட்டிடுவோம். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து நிதமும் உதவிடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து நிதமும் உதவிடுவார். ரதங்களை நம்பும் மனிதன்
இடறி விழுந்தார்கள். ரதங்களை நம்பும் மனிதர் இடறி விழுந்தார்கள். தேவனை நம்பும் நாமோ எழுந்து நிமிந்து நிற்போம். தேவனை நம்பும் நாமும் நிமிர்ந்து எழுந்திடுவோம். நிமிர்ந்து எழுந்திடுவோம். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவி செய்வார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். ஆமென். உன்னோடு இருந்து ஆதரித்து இதமும் உதவிடுவார். உங்களோடு கூட இருக்கிற தெய்வீக சக்தி, பரிசுத்த வல்லமை, பரலோக தேவனுடைய இரக்கம், அவருடைய ஃபேவர், காட்ஸ் ஃபேவர் எனப்படுகிற அவருடைய அபிமானம், நம் மீது ஆண்டவர் அபிமானம் கொண்டிருக்கிறார். நம் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு கவனம் கொண்டிருக்கிறார். நம்மை பற்றி தானே ஒரு அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். நம் மீது தனிப்பட்ட பாசமுடைய தேவனாக இருக்கிறார். நமக்காக அவர் எதையாகிலும் ஒரு காரியத்தை செய்வார். ஆமென். நாம் சொல்லலாம், அவர் ஏதாகிலும் ஒன்றை எனக்காக செய்வார் என்று சொல்லலாம். நிறைய பரிசுத்தவான்கள் ஒரு காரியத்தை செய்வார் என்று உத்தேசமாக யூகமாக ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை குறித்து அவர் எப்பொழுது எப்படி எதை செய்வார் என்றே தெரியாது என்கிற அந்த உன்னத எண்ணத்தினாலே அவ்வாறு சொல்லுவதுண்டு. ஆனால் அவர் எதை செய்ய போகிறார் என்கிற தெளிவு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அவர் உள்ளத்திலே உங்களை பற்றி ஒரு நேர்த்தியான வரைவு திட்டம் இருக்கிறது. வரைவு திட்டம். தலைவர்கள், முக்கியமான பொறியாளர்கள், முக்கியமான அதிகாரிகள், இவங்களுக்கெல்லாம் அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவை ஆய்வின் அடிப்படையிலே அவர்கள் வரையறுத்து வைத்திருப்பார்கள். அவங்க நினைச்சதை செய்து முடிக்க தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதை நோக்கி தான் எல்லா காரியமும், பாலிடிக்ஸ்லாம் அதை நோக்கி தான் செய்வாங்க. இப்படிதான் பரலோக தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆமே. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு யாருடைய தயவும் தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிரபலமான ஊழியக்காரர் டிவியில அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்க ஜெபிக்காதனால தான் என்னால கிரியை செய்ய முடியலன்னு ஆண்டவருடைய குழப்பத்தில் இருக்கிறாராம், தவிச்சு போயிருக்கிறாராம். அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. எவ்வளவுதான் பாசமா இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம்தான். நீ ஜெபிக்காவிட்டா, மொர்தெகாய் சொல்றான், நீ ஜெபிக்காவிட்டால் காரியம் எப்படி நடக்கும்? ஆமே, உனக்கு தான் அதுல பங்கு இல்லாம போயிடும். நெகமியா காலத்திலயும் வாசிக்கிறோம், நீ ஜெபிக்காவிட்டா கர்த்தர் எப்படி இந்த காரியத்தை செஞ்சிருவார், நீ உன் வீட்டார் தான் அதுல பங்கு இல்லாம போயிருவீங்க அப்படிங்கிறார். எனவே ஆண்டவர் ஒருபொழுதும் குழம்புகிறதோ தடுமாறுவதோ இல்லை. ஐயோ இந்த ஜனங்க ஜெபம் பண்ண மாட்டாங்களே, நான் எப்படா கிரியை செய்யறது, நீ தான் பாஸ்வேர்டு ஓண்ட கொடுத்துட்டு அவர் பாஸ்வேர்டுக்கு தேடுறாமெல்லாம் கிடையாது. ஆண்டவர் முழுமையான சர்வ வல்ல தேவன். நாமே அவருக்கு நீங்க எந்த விதமான சக்தியெல்லாம் ஏற்ற வேணாம், உடுக்க அடிக்க வேண்டாம். அவர் சாமியை ஏற்றி இறக்கவும் வந்த வேலை, ஏற்றவும் தேவையில்லை. அவர் நினைச்சா வருவார், வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். கர்த்தரை பற்றி தான் உங்கள் பார்வை. அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு நீங்க வேகப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. சில வேகமா நடப்பாங்க, அவங்களோட நம்ம நடக்கவே முடியாது. அவங்க போற வேகத்தை நம்மளால நடக்க முடியாது, தடுமாறும். வண்டியில போகும்போது கூட சிலர் முந்திட்டு போயிடுவாங்க, நம்ம துரத்திட்டு போக முடியாது. எங்க போன தெரியாது, எங்கதான் இருக்கா காணாம போயிடுவாங்க. தேவன் செயல்படுகிற விதங்கள் நம்முடைய கோஆபரேஷன் அவர் எதிர்பார்க்கிறார். காரணம், நமக்கும் அவருடைய செயலிலே ஒரு பங்கை வைத்திருக்கிறார். ஆமே. அவரோடு கூட முழுமையான ஒரு அலைன்மெண்ட்,
அவரோடு கூட ஒரு அலையன்ஸ், அவரோடு கூட ஒரு கூட்டணி, அவரோடு கூட ஒரு தொடர்பு, அவருடைய எண்ணங்களோடு நம்முடைய எண்ணங்களும் இணைந்து கொள்ளுகிற ஒரு சுபாவம், ஒரு பாவனை நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த மாதத்துல நீங்கள் செல்லுகிற நெருக்கமான பாதைகளிலே அவர் தம்முடைய உதவிக்கரத்தை அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமே. யாரெல்லாம் நெருக்கமான பாதையில போறோம்? எல்லாருமே போயிருக்காங்க. ராஜாக்கள்ல இருந்து எல்லாம் நான் ரொம்ப நெருக்கப்படுறேன் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். ராஜா தாவீதே பல இடங்களில் சொல்லியிருக்க, நான் ரொம்ப நெருக்கப்படுறேன் ஆண்டவரே, என்னால் முடியல, நான் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப நெருக்கப்படுகிறேன். நெருக்கப்பட்டேன் என்று சொன்னார், நெருக்கப்பட்டான் என்று இருக்கிறார். நெருக்குதல் என்கிறது ஒரு டிஸ்ட்ரெஸ், ஒரு தவிப்பு, முன்னியும் பின்னியும் போக முடியாம இருக்கிற ஒரு விதமான ஒரு துடிப்பு. இந்த நெருக்கம்ங்கிற தியானத்தை செய்யும் பொழுதே எனக்கு ஒரு பெரிய நெருக்கடி உண்டானுச்சு. காலையில் ஆடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டேன், அந்த சேப்பல் குட்டி சபையில் போயிட்டுலாம் பண்ணிட்டேன். அதை அனுப்ப சேவ் பண்ணாததுக்கு பதிலாக ரீநேம் பண்ணிட்டு, சேவ் பண்ண பதிலாக டெலீட் கொடுத்துட்ட பிறகு அதை கெயின் பண்ணுறதுக்கு, இழந்ததை மீண்டும் ரிகவர் பண்ணுறதுக்கு ஏதேதோ சாஃப்ட்வேர் அறிக்கை பார்த்தேன், ஒன்றும் முடியல. அப்போ யோசிச்சு பார்த்தேன், நம்ம சேவ் பண்ணாமல் நீக்கப்பட்ட ஒரு ஃபைலை நம்மளால் ரிகவர் பண்ண முடியாது. நாமே உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு காரியத்தை விரும்புகிறீங்க, அட்லீஸ்ட் அதை ஒரு வரியாகிலும் எழுதி வைங்க. யாருக்கா டைரி வேணா, என்கிட்ட 2-3 டைரி எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் தரலான்னு வச்சிருக்கிறேன். உண்மையாலுமே தேவை உள்ளவங்களுக்கு அதை கொடுக்கணுன்ட்டு வச்சிருக்கிறேன். டைரி எழுதுங்க. துண்டுச்சீட்டில் எழுதி அங்கங்கே வைக்கிறத விட ஒரு டைரி என்பது காலகாலத்துக்கும் அதை நம்ம எடுத்து பார்க்க முடியும். டேட் போட்டு எழுதி வைங்க. அப்போ பதிவு செய்யாத ஜபங்கள், விண்ணப்ப ஜபங்கள், தேவ சமூகத்திலே பரலோக பிரசன்னத்திலே பதிவு செய்யப்படாத விண்ணப்ப ஜபங்களுக்காக நீங்க பதில்களை எந்த அடையாளத்தை வைத்து நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஒரு காரியத்தை விண்ணப்பித்து நாம் அதற்கான பதிலை கேட்கலாம், அது நியாயம். நான் கேட்கவே இல்லாத ஒரு காரியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எனவே எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, தேவனிடத்துல வந்திருக்கீங்க, எல்லாரும் ஜெபத்துக்காக வந்திருக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணணுமா? முதலாவது அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டுமா? எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வருகிறோம்? அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அது நல்லதுதான். யாக்கோபு சொல்றார், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறன, அதுல ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. தேவன் ஒரு உண்டென்று விசுவாசிக்கிறது பிசாசுகளுக்கே தெரியும். யூத மக்கள், சொந்த ஜனங்கள் அவரை தேவகுமார்னு ஏற்றுக்கொள்ளல, ஆனா பிசாசு அவரை தேவகுமார் என்று அறிக்கையிட்டான். ஆமென். அவரை பார்த்து அலறுது பேய். தேவன் உன்னதமான தேவனுடைய குமாரனே, எதுக்கு எங்கிட்ட வந்து பேய் அலறுது, பிசாசு அலறுது. அதை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. இவனை பார்த்து உன் தேவகுமாரன் பேய் கூட கூப்பிடுது என்று. பேய்களுக்கு தெரிந்த விஷயம் கூட அவருடைய சொந்த ஜனங்களுக்கு தெரியாம அவரை டிஸ்கரேஜ் பண்ணாங்க, அவரை தள்ளி விட்டாங்க, அவரை என்னமோன்னு ஒரு விதமா நடத்தினாங்க. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே? ஏதாகிலும் ஒரு காரியத்தை எனக்கு செய்வா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் காரியத்தை எனக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார், எனக்கு ஆதரவாக ஒரு காரியத்தை செய்வார். ஏதாகிலும் தொல்லைகள் நம்ம சரீரத்தில் ஏற்படும் பொழுது ஆண்டவர் எனக்காக ஒரு காரியத்தை செய்வார். என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகும் பொழுது உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சொல்லுகிறார். 93ஆம் சங்கீதத்தில் 17, 18, 19 வசனங்கள் உங்களுக்காக தான் எழுதப்பட்டிருக்குது. ஒரு பர்சனலைஸ் பண்ணி நம்மை போலவே தீர்க்க தரிசனமா அங்க சங்கீதக்காரர் பேசுறார். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் பொழுது உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. நீர் எனக்கு துணையா இராதிருந்தால் நான் மௌனத்திலே அல்லவா வாசம் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு கூட அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உங்கள் செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன் என்று 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நீங்க சொல்ல முடியும், என் உள்ளத்தில் பலவிதமான விசாரங்கள் பெருகுகிறது. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன், அடுத்து என்ன செய்ய போகிறேன், எங்கிருந்து எனக்கான உதவிக்காரங்கள் வரும், என் காரியத்தை யார் எனக்காக செய்வா? யோபு 17:3 சொல்றாரு, என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, உம்மை தவிர எனக்கு யார் கை கொடுக்க முடியும் என்று சொல்லி.
ஒருவேளை இது ஒரு ஆரம்பத்தின் வார்த்தையாக இருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னே நீங்கள் கேட்ட சுவிசேஷ வாக்கியமாக இருக்கலாம். முதலாக ஆண்டவர்கிட்ட நீங்கள் வரும்பொழுது யாரோ ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு சொன்ன ஆறுதல் வாக்குத்தத்தமாக கூட இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரை மீண்டும் நினைப்பூட்டுகிறார். நீங்கள் ஒரு நெருக்கமான பாதையில் போவது உண்மையானால் உங்கள் நெருக்கத்தை கர்த்தர் விசாலமாக்க போகிறார். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நெருக்கமான பாதையில் நீங்கள் போகிறீங்க. அந்த நெருக்கமான பாதையை மாற்றி 4ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என் நீதியின் தேவனே 4:1, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன். ஒரு விதமான டிஸ்ட்ரெஸ், ஒரு விதமான தயக்கம் அல்லது மயக்கம், அடுத்து என்னாகுமோ என்கிற கியூரியாசிட்டி, ஒரு விதமான ஏக்கத்தின் நடுவில், திகைப்பின் நடுவில் கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய போகிற ஒரு காரியத்திற்காக நாம் ஆவலாய் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய டிஸ்ட்ரெஸ், இந்த டிஸ்ட்ரெஸ் என்கிற வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, ஒரு நேரோ கேட்டாக இருக்குது, ஒரு இடுக்கமான பாதையாக இருக்குது. எபிரேய மூலத்தில் பார்க்குறோம், அது ஒரு நேரோவாக இருக்குது, டைட் பிளேஸாக இருக்குது, ஆல்சோ எ பெபிள் பிளேஸாக இருக்குது, குறுகின பாதையாக இருக்கிறது, சத்துரு எதிர்த்து நிற்கிற பாதையாக இருக்குது, ஆங்கியூஷ் க்ளோஸ் மூடப்பட்ட பாதையாக இருக்கிறது, முள் பாதையாக இருக்கிறது, குழப்பமான பாதையாக இருக்கிறது, எனிமி முன்னால் நிற்கிற இடமா இருக்குது, ஸ்மாலாக இருக்குது, சின்னதாக இருக்குது. இப்படி ட்ரிபுலேஷன், ட்ரபுள் என்றெல்லாம் அதை மொழிபெயர்க்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே அந்த ஒரு வார்த்தை தான் சார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சார், TSAR, சார். உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி கர்த்தரை பார்த்து நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே இந்த நெருக்கமான பாதையில் எனக்கு ஒரு விசாலத்தை கொடுங்க. விட்டுட்டு ஓட முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லா பக்கமும் மூடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு குறுகலான பாதை. அந்த சாரிபாத் விதவையினுடைய காரியத்தில் எலியா பஞ்ச காலத்தில் வந்து ஒரு ஊழியக்காரன் அந்த சின்ன அடையை இட்டு கொண்டு வரும்போது கேட்கும் பொழுது சொல்ல, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, இதை சாப்பிட்டு நாங்கள் செத்து போகிறோம் சொல்லும் பொழுது அங்கே சாரிபாத் விதவைக்கு எலியா சொன்னான், நான் சொன்னதை செய் என்று சொன்னான். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆமே, அவர் குழம்புலைங்க, அவர் தடுமாறலைங்க, உங்கள் ஜபத்துக்காக அவர் காத்தில்லை. ஐயோ இது ஜபம் பண்ண மாட்டேந்தே, எப்படி கிரியை செய்தேன். அந்த ஐயா சொல்கிறார், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, திருப்பத்தூரில் உபவாச ஜபம் நடக்குது, அங்கே இந்த வார்த்தை சொல்லப்பட்ட போது என்னால் அதை ஒப்புக்கொள்ள முடியலை. என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் எங்கேயுமே குழம்புகிறவரோ தடுமாறுகிறவரோ இல்லை, நமக்கும் பங்கு தரும்படி நம்ம கூப்பிட சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஷேர் கொடுப்பார், இல்லைன்னா கொடுத்துருவார், கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். உங்களுக்கு ஈக்குவல் ஷேர் வேணும், அவருடைய பெட்டர் போர்ஷனாக நீங்கள் மாறணும்னா யூ ஹேவ் டு க்ரை, நீங்கள் கூப்பிடணும். ஆமென், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். ஆமென், கூப்பிடும் பொழுது உங்களுக்கும் அதில் ஒரு பங்கு கிடைக்கும். இட்ஸ் எ சாய்ஸ், சாரி இட்ஸ் அதாவது சாய்ஸ்னால் அது வந்து கூப்பிட்டா கூப்பிடுங்கன்றது கிடையாது, கூப்பிட்டு தான் ஆகணும், கூப்பிடணும். நீங்கள் கூப்பிடுவது துவங்கும் போதே, விண்ணப்பம் பண்ணும்போதே பதில் கொடுத்துட்றாரு. எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு நம்ம மேலே இருக்குது. ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து சொன்னாலும் அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஆமென், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? நெருக்கத்தில் இருந்து எனக்கு அவர் விசாலம் உண்டாக்கி எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டாரலும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த பிள்ளைகளோடு நீர் பேசும், இந்த உள்ளங்களை இளைப்பாற பண்ணும். இந்த புதிய மாதத்துக்குள் வரும் பொழுது, இந்த 2வது மாதத்துக்குள் வரும்போது எப்படிப்பட்ட எண்ணத்தோடு எப்படிப்பட்ட சிந்தனையோடு நாங்கள் செல்லுகிறோமோ அதற்குரிய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற எண்ணத்தை, அதை மனப்பான்மை எங்களுக்கு தாரும் அப்பா. கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை குறித்து தானே ஒரு பார்வை, ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு எங்கள் உள்ளத்தில் வைக்கப்படுவதாக தரிசனமுடைய கண்களை தாரும் ஆண்டவரே. தூர காரியங்களை பார்க்கிற தரிசனத்தை தாரும் அப்பா. எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களை வெறுக்காத என் தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் என்னோடு இப்போது வைத்திருக்கிற உறவுகளெல்லாம் இல்லாத காலத்திலேயே என்னை நேசித்தவர், நான் இப்போது வைத்திருக்கிற பொருள் வசதியெல்லாம் இல்லாத காலத்திலேயே என்னை தூக்கி சுமந்த தேவன். இன்னைக்கு போக வர்றதுக்கு எங்களுக்கு வாகனங்கள் இருக்கிறது,
பலவிதமான வருமானத்தின் ஆதாரங்கள் இருக்கிறது, நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் இல்லாத போதே நீர் எங்களை நேசித்தீர. அந்த அன்பை நாங்கள் நினைக்கிறோம். ஆதி அன்பை நாங்கள் விட்டுவிடாதபடி இரக்கம் பாராட்டும். ராஜா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. உம்முடைய அன்பை உறுதிப்படுத்தும்படி, உம்முடைய அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாய் உணரும்படி நீர் கொடுத்த உறவுகளின் வழியாக அந்த அன்பை நாங்கள் அதிகப்படுத்த, அதை டிரான்சாக்ட் பண்ணுவதற்கு, அந்த அன்பை நாங்கள் கொடுத்து கொடுத்து அதிகமாக்கி கொள்வதற்கு. எஸ், ஆம் தகப்பனே, ஐ ட்ரேட் மை சாரோஸ் என்று ஒரு பரிசுத்தவான் பாடுகிறான். ஐ ட்ரேட் மை சாரோஸ் ஃபார் மை ஜாய். என்னுடைய துக்கங்களை விற்று உம்முடைய நீர் கொடுக்குற சந்தோஷத்தை நாங்கள் வாங்கட்டும். இந்த மாதம் வந்தவரே, நாங்கள் துக்கங்களை சுமந்து கொள்ளக்க வேண்டாம். ஐ ட்ரேட் மை சாரோஸ், ஐ ட்ரேட் மை சாரோஸ். என் துக்கம் சொல்லுங்கள், என் துக்கங்களை நான் விற்க போகிறேன். ஆமே, அல்லேலூயா. நீங்கள் ஒரு போர்டு வைங்க, நான் துக்கம் விற்பனைக்குன்னு போடுங்க. யாவனும் மதிக்க மாட்டேன். யார் வாங்குவாத? ஆனால் பரலோகம் வாங்கி கொள்ளும். அல்லேலூயா. ஐ ட்ரேட் மை சாரோஸ். என் துக்கங்களை நான் விட்டுவிட போகிறேன். என் துக்கங்களை நான் விட்டுவிட போகிறேன். ஆமே, விட்டுவிடுதான், விட்டு விடுது. காஸ்ட் அவுட் மை பர்டன். என்னுடைய பாரங்களை நான் தூக்கி எறிய போகிறேன். ஆமே, அல்லேலூயா. துதிக்கலாமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. தகப்பனே, ஐ ட்ரேட் மை சாரோஸ். என்னுடைய துக்கங்களை நான் உம்முடைய சமூகத்தில், என்னுடைய பாதத்தில் விட்டு விடுகிறேன். என் பாரங்களை உம்மீது வைத்து விடுகிறேன். என் தேவன் அதை முழுவதும் டேக் ஓவர் பண்ணி கொள்ளுவீங்க. நீங்கள் அதை பார்த்து கொள்வீங்க. அது நீ சுமக்க தேவையில்லை, அது உன்னுடையது அல்ல. நீ என்னுடைய அன்பினாலே சுமக்கப்படுவாயாக, என்னுடைய தயவினாலே நீ ஆற்றப்படுவாயாக, தேற்றப்படுவாயாக. உன் ஆத்துமா கழிகுறத்தக்கதான ஒரு நன்மையை நான் உனக்கு செய்வேன், நான் செய்வேன், கைவிட மாட்டேன். இம்மட்டும் உதவின எபனேசர் இனியும் உதவி செய்வார், இனியும் நடத்திடுவார். எங்களை முற்றுமுடி ரட்சிக்க வல்லவர் அப்பா. பலர் எங்களை ஏமாற்றினார்கள், பலர் எங்களை பயன்படுத்தி தூக்கி எறிந்தார்கள், பல நண்பர்கள் எங்களை மறந்து விட்டார்கள். எங்கள் நிலைமைகள் மாறினதும் அவர்கள் விட்டு விலகி விட்டார்கள். நாங்கள் இன்னைக்கு தனித்து இருக்கிற குருவி போல் இருக்கிறோம். எங்கள் வீட்டின் மீது தனித்து விடப்பட்ட குருவியை போல் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். பரதேசிய தங்கும் வீட்டிலே முது பிரமாணங்கள் எங்கள் கீதங்களாய் இருக்கிறது. இந்த பூமியிலே நாங்கள் பரதேசியை போல் இருக்கிறோம். எந்த வீடும் எந்த நிலமும் எங்களுக்கு சொந்தமானதல்ல. பரலோக தேவன் மாத்திரமே எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறேன். நீர் மாத்திரமே எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறேன். பரலோகம் தான் எங்களுக்கு நிரந்தர இருப்பிடம். அதுதான் எங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸாக இருக்கிறது. இந்த பூமியிலே நாங்கள் கொடுக்கிற அட்ரஸ் எல்லாமே டெம்பரரி, எல்லாமே போகிற வருகிற காரியம் அதெல்லாம் காணாமல் போகிறது, மாறி போகிற அட்ரஸஸ். ஆனால் எங்கள் தேவன் கொடுக்கிற விலாசம், நான் உனக்கு விலாசத்தை தருவேன், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை மகா மேன்மையாக உயர்த்துவேன். என்னுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்படுவார், என்னுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று எங்கள் மீது உம்முடைய தயவுள்ள கரம் நன்மையாக இருக்கிறது. தேவனுடைய கரம் உன் மீது நன்மையாக இருக்கிறது. கர்த்தனுக்கு கொடுத்த காரியத்தை எழுந்து கட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுந்து கட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய கரம் உனக்கு நன்மையாக இருக்கிறது. ராஜாவின் வார்த்தை உனக்கு சாதகமாக இருக்கிறது. சாதகமான சூழலிலே கர்த்தர் கொடுக்கிற விசாலமான தேசத்தை அடைவதற்கு முன்பாக பலவிதமான முன்னேற்பாடுகளோடு நீ செல்ல வேண்டுமே. ஆயத்தம் இல்லாமல் யுத்தத்துக்கு செல்லாதே. ஒரு கோபுரத்தை கட்டுவதற்கு நீ மனதாக இருப்பாயானால் அந்த கோபுரத்தை கட்டுவதற்கான செல்லும் செலவை நீ தீர்மானிக்க வேண்டாமா? எதிரின் மீது நீ போர் தொடுக்க தீர்மானிப்பாயானால் அந்த எதிரினுடைய பலத்தை நீ கணக்கிட வேண்டாமா? கள்ளங்கிட்டு யுத்தம் பண்ணு, முன் யோசனையோடு யுத்தம் பண்ணு. சகோதரிகள் நாளைய தினம் ஒரு சமையல் பண்ணணும், முந்தின நாளே தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்வாங்க. நீ ஆயத்தமா இருக்கிறாயா? நீ ஆயத்தமா இருக்கிறாயா? கர்த்தர் கொடுக்க போகிற செய்ய போகிற ஒரு செயலுக்காக, ஒரு காரியத்திற்காக உன் மனம் ஆயத்தமா இருக்கிறதா? கர்த்தர் நிச்சயம் ஒரு காரியத்தை செய்வா. நிச்சயம் ஒரு காரியத்தை இந்த தேசத்தில், இந்த பூமியிலே கர்த்தர் உனக்கு ஆதரவாக செய்து முடிப்பா. உன் மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார். உனது திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தகப்பனே, இந்த 2வது மாதம் எங்களுக்கு நினைவு கூறத்தக்கதான மாதமாக இருக்கட்டும். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பலவிதமான ஆங்ஸைட்டிஸ், கவலைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தினும் பதில் பெற்றுக்கொள்கிற ஒரு விசேஷித்த மாதமாக இருக்கட்டும். நாங்கள் மறக்க முடியாத நல்ல சம்பவங்களால எங்களை மகிழ பண்ணுவீராக. இந்த மாதத்தில் உமக்காக எடுத்திருக்கிற காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற பலன் தருவீராக.
கிருபை பாராட்டு. அருமை இரட்சகரை மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு காரியத்தை செய்யணும். இப்பொழுதும் கூட இந்த ஹேம்பிள்ஸ் ஒன்று அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீதத்தை அப்படியே வைத்திருந்து கடைசியில் எனக்கு கொடுங்க. இந்த போஸ்ட்டுக்கு தட்டியோ அட்டையோ, கடையில் அட்டையோ வாங்கி அதில் ஒட்டி உங்களுடைய வீட்டு வாசலில் அதை மாட்டி வைங்க. ஒன்று கூட அப்படியே ஒரு தட்டி அட்டை ஏதாச்சும் வாங்கி, இல்லை நல்ல செவுரு இருந்துச்சுன்னா செவுத்தில் அதை நல்லா கம்மு காய்ச்சி அதை ஒட்டி வச்சுருங்க. அதை எல்லோரும் பார்க்கட்டும். நீங்கள் அந்த ஹேண்ட்பில்ஸை கையில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹேண்ட்பில்ஸு எக்ஸ்ட்ரா வேணால் எடுத்துக்கங்க. நான் இப்போ சாம்பிளுக்காக ஜெபத்துக்காக ஒன்று கொடுத்துருக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் கொடுப்பேன். இது ஒரு சுவிசேஷ ஊழியம். இது வழக்கமான ஒரு கூட்டம் இல்லை. செவ்வாப்பேட்டையில் சமீபத்தில் எந்த கூட்டமும் நடக்கலை, சரிதானா? செவ்வாப்பேட்டையில் சமீபத்தில் எந்த விதமான காஸ்பிள் மீட்டிங்கோ எதுவுமே சமீபத்தில் நடக்கவே இல்லை, சரிதானா? நடக்கலை. ஆனால் நாம் தான் முதலாக முன்னெடுத்து செய்கிறோம். எந்த சபையும் முயற்சிக்கவும் இல்லை. காரணம், தடை வரும் இவங்களா மனசுக்குள்ளே தீர்மானிச்சுக்கிட்டு முயற்சிக்கவே இல்லை. அது போனால் தான் தெரியும் என்ன வருதுன்றது. எனவே நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான ஒரு நல்ல டீம், அந்த சுவிசேஷ வாகனத்தை உடைய ஒரு டீம் நமக்கு தொடர்பு கொண்டாங்க. இந்த வருஷம் நான் மெய்யாலுமே ரொம்ப டல்லாக தான், எந்த திட்டமும் இல்லாமல் தான் துவங்கினேன். ஆனால் ஆரம்பத்திலேயே இந்த மார்ட்டின் பாஸ்டர் அவர்கள் நமக்கு இதை ஆஃபர் பண்ணதுனால, சரி வாங்க நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள அழைத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவையா? இது தேவையா வேணான்றீங்களா? வேஸ்ட்டா? இதெல்லாம் எதுக்கு விட்டுறீங்களா? என்னங்க எதாவது சொல்லுங்கள். தேவையா வேணாமா? தேவை தானே? நாட்டுக்கு தேவையா? ஆமாம். ஏப்ரல் மேலாம் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் சூடாகிடும், நம்மளை வெளியே விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதம் ஒரு கிரேஸான மாதம். இந்த மாதத்தை நானும் குஜராத்துக்கு அடுத்த மாதம் நான் குஜராத்துக்கு டிக்கெட்லாம் போட்டாச்சு. அங்கே ஒரு 10 நாள் வேலை இருக்குது. அங்கே போய் ஊழியர்கள்லாம் பார்த்துட்டு இந்தி பைபிள் ஒரு 200 பைபிள் கொண்டு போய் கொடுத்துட்டு அது ஒரு பயணம் இருக்குது. இல்லைன்னா இதெல்லாம் ஊழியக்காரங்க, நான் எங்களை சொல்கிறேன், இதுகிட்ட செய்யலைன்னா செத்துருவோம். நாடக நடிகர்கள் சொல்லுவாங்க, நான் நடிச்சிட்டு இருக்கும்போதே சாவணும். பேச்சாளர் சொல்லுவான், நான் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது தலைவனுக்காக நான் கொள்கை பேசிகிட்டு இருக்கும்போது நான் சாகணும்னுவான். ஊழியக்காரன் சொல்லுவான், நான் ஊழிய களத்திலே என் ஜீவனை விடணும். ஆமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஜீவன் போகிற இடம், அந்த சூழ்நிலை, அந்த நிமிடம் உங்கள் சுயத்தில் வாழ்கிற நேரமாக இருந்துடாமல் பார்த்துக்குங்க. அதை ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அம்மா கூட அதிகாலை ஜெபம் முடிச்சுட்டு ஒரு சில மணி நேரங்கள்லேயே அந்த பிரச்சனைகள் வந்தது. அன்று மாலையில் இறந்துட்டாங்க. 2 மணிக்கெலாம் என் உயிர் போயிடுச்சு. அப்போது நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் பார்க்கிறார். எல்லாம் அந்த நோட்டீஸை பார்த்துக்கிடுங்க. இது ஏற்கனவே ஒரு டிசைன் பண்ணேன், அப்புறமா இந்த டிசைன் இது ஓகே பண்ணி இதை பிரிண்டிங்க. நேற்று நைட்டு தான் வந்துச்சு. சரி, இன்றைக்கி ஜபத்துக்கு வேணுமென்ட்டு நான் கேட்டு வாங்கினேன். நேற்று என்னை இரவு 8:30 மணிக்கு போய் இதை பட்டாரம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை போஸ்டெல்லாம் முறைப்படி மடிச்சிருக்கேன். அதை அப்படியே அதை எடுத்துகிட்டு கம்மு பூசி ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி மடிச்சிருக்கிறோம். இன்னும் போஸ்டர் இருக்குது. இன்னும் ஒட்டுறதுக்கு உங்களுக்கு சக்தி இருந்துச்சுன்னா திருவூர்லாம் எப்பவுமே ஒட்ட தொடங்கிடுங்க. கிழிச்சு போட முடியாத ஒரு இடத்துல, சேஃப்டியான இடத்துல ஒரு தட்டியில் கூட ஒட்டி அப்படியே நம்ம வாசலில் கட்டிக்கிட வைக்கலாம். அதை பார்க்கட்டும் மக்கள் பார்த்து. இதில் மெயின் ஹைலைட்னால் ஒரு குரூப் நாடகம் இருக்குது, சிலுவை பாடுகள் நாடகம். இயேசுவினுடைய பிறப்பிலிருந்து அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்ததில் வரைக்கும் முழுசாக 1.5 மணி நேரத்தில் நடித்து காட்டுவாங்க. 15 பேர் குழு. அது சண்டே ஈவினிங் இந்த ஸ்டேஷன் ரோடு போகும்போது வலது பக்கம் காலி மைதானம் இருக்குல்ல, அந்த இடத்தை தெளிவாக கர்த்தர் சொன்னார். ஜெபத்தில், தரிசனத்தில் அந்த இடத்த சொன்னார். அங்கே ஒரு திமுக மாநாடு நடந்துச்சு போன சில மாதத்துக்கு முன்பாக. திமுக அவங்க தலைவர், அவங்க பஞ்சாயத்து தலைவர் மீட்டிங் நடத்தினாங்க. நம்ம செய்யணுமே அப்படின்னு யோசித்தேன். அந்த செய்யலாமின்னு ஃப்ளாஷாக ஒரு எண்ணம் வந்தது. முயற்சித்தேன், அனுமதி கேட்டேன், தரேன்னு சொன்னாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் செய்தாச்சு. ஸோ இது அருமையாக நடக்கப் போகிறது. இதை
கர்த்தர் சிறப்பாய் நடத்தி தருவார். ஆமே. இதனுடைய சகல துதியான மகிமை ஆண்டவருக்கு தான், அவருக்கு தான் மகிமை. நம்ம சொந்த இடம் கூட இல்லாத ஒரு வாடகைட்டில் இருக்கிற நாம இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அநேக சபைகள் இதில் இணைந்து ஒத்துழைக்கத்தக்கதாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த ஊழிய வாய்ப்புகள், ஆஃபர்ஸ், கர்த்தர் கொடுத்த இது ஒரு ஆஃபர் நமக்கு. நீங்கள் செய்கிறீங்களா, நாங்கள் வரோம், செய்கிறீங்களான் போது சரி நான் செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஒப்புக்கொண்டோம். இதை செய்ய போகிறோம். இந்த தலைப்பு முதலாக எல்லாமே ஆவியானவர் கொடுத்தது. சிலுவை தியான திருவிழான்ற பேரெல்லாம் கருணாமூர்த்தி, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த அவருடைய கிருபையினாலே அவருடைய ஆவியானவர் உணர்த்தின தலைப்புகள். அதுதான் இதில் அமைக்கப்பட்டிருக்குது. வசனம், மேலே இந்த வசனம் வந்து பாருங்கள் என்ற வசனம், இது எல்லாமே கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்தது. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதில் அநேகர் வந்து பங்கேற்கணும். ஆமே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது காரியத்தை கர்த்தர் முத்திரிப்பாராக, முத்திரிப்பாராக. அந்த இடத்தை ஆண்டவர் முத்திரிப்பாராக. அந்த இடத்துல வரப்போகிறவர்களை அங்கிருந்து அநேகர் முதலாக ஆண்டுடைய அன்பை உணரணும். உணர்ச்சிவசப்பட்டு செய்கிற எதுவுமே லாங் லாஸ்டிங்காக வராது. உணர்ச்சிவசப்பட்டு இல்லை, உண்மையாக அறிவுபூர்வமாக உணர்ந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற ஒரு புதிய சந்ததி எழும்பணும். ஆமே. கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அது ஒரு மதம் மாற்றம், அது ஏதோ ஒரு மதம் என்று நினைக்கிற மக்கள் மத்தியில் கர்த்தருடைய அந்த அன்பை, உணர்வுபூர்வமான அந்த அன்பை, ஆத்மார்த்தமான அந்த அன்பை அநேகர் உணர்ந்து கொள்ள முதலாவது நாம் ஃபீல் பண்ணணும். நாம் அந்த அன்பிலே தேர்ந்தவர்களாக, அதில் ஊறினவர்களாக இருந்தால் தான் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கும்பொழுது தான் அந்த அன்பினுடைய மாட்சி, அதனுடைய வீச்சு, அதனுடைய வாசனை மற்றவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. சிலுவையான திருவிழா சிறப்பாக நடக்கத்தக்கதாக கருணாமூர்த்தி அந்த சிறப்பான நாடகம் கூட அழகாக ஞாயிற்றுக்கிழமை நடக்கத்தக்கதாக செய்தியாளராக வருகிற மார்ட்டின் பாஸ்டர் அவர்களை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக இந்த பகுதிக்கு அவர் முதலாக வருகிறார். முதலாக பல வருடங்களுக்கு பிறகு நாம் தான் கடைசியாக நடத்தணும்னு நினைக்கிறேன். நாம் தான் கடைசியாக ராஜு பிரதரை வச்சு நாம் சுவிசேஷ கூட்டம் நடத்தணும். அதுக்கப்புறம் பெரிய கூட்டங்கள், பெரிய மேடை போட்டு கூட்டம் எதுவும் பெருசாகணும் இங்கே இந்த வட்டாரத்தில் நடந்ததாக எனக்கு தெரியல. கர்த்ததாமே இந்த நாட்களை பிளஸ் பண்ணும்படி 17, 18 சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களும் இந்த மாதத்தின் 3வது சனி ஞாயிறு, 14ஆம் தேதி சாம்பல் புதன் வருது. அதை தொடர்ந்து வருகிற 17, 18 பாடுகளை நினைவு கூறுகிற நம்ம விரதமாக இருந்து உபவாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற புனிதமான அந்த தவக்காலங்களிலே இந்த சிறப்பான இந்த சிலுவை தியான திருவிழா சிறப்பாக நடக்கத்தக்கதாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், பரிசுத்த நாமத்தை போற்றுகிறோம். இதை கைகளில் ஏந்திருக்கிற பிள்ளைகளுடைய மனதோடு நீர் பேசி இந்த கூட்டத்துக்காக அவர்கள் ஜெபிக்கவும் உழைக்கவும் கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளை நீங்கள் பாரப்படுத்துவீராக. எத்தனையோ பாரங்கள் உலகத்தில் இருக்கிறது, ஆனால் இது ராஜாவின் காரியம். ராஜாவின் காரியத்தை யார் எடுத்து செய்வார்? அந்த உணர்வை நீங்கள் ஒவ்வொருத்திட்டையும் நீங்கள் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். இந்த கைப்பிரதி, இந்த நோட்டீஸை கையில் ஏந்திருக்கிற ஒவ்வொரு மகனோடு நீங்கள் பேசுவீராக. இந்த போஸ்டர்ஸை பார்க்கிற ஒவ்வொருத்தரோடு நீங்கள் பேசுவீராக. அதன் மூலம் சில ஆயிரங்களாகிலும் அந்த வளாகத்தில், அந்த மைதானத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்கணும் ஐயா, உம்மை ஆராதிக்கணுமே, இந்த பரிசுத்த நாமத்தை உயர்த்தணுமே, உம்மை துதிக்கணுமே. என் தெய்வமே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும் அப்பா. உடைய ஜனத்தோடு நீங்கள் பேசுவீராக. உடைய ஜனத்தின் சிறையிருப்பை நீங்கள் மாற்றுவீராக. சொப்பனம் போல் இந்த சிறையிருப்பு ஒழிந்து போகட்டும் அப்பா. இந்த 10 வருடத்தின் சிறையிருப்பு சொப்பனம் போல் ஒழிந்து போகட்டும். தேசத்தில் இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கத்தையும், எல்லா விதமான கர்த்தருடைய அன்பை அறிவிக்கத்தக்க எதிர்க்கான எல்லா சக்திகளையும் கர்த்தர் அகற்றி போட்டு கர்த்தர் தாமே தம்முடைய ஜனத்தை நீங்கள் உயர்த்தும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சுருக்கமான நம்முடைய வார்த்தையை கவனிக்கலாம். கர்த்தர் கொடுத்த ஒரு தீர்க்கதரிசனமான வாக்கியம், அது நாம் அறிந்த வண்ணமாக 81ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனம். பல முறை நாம் அதை தியானித்திருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு பழகின வாக்கியம்தான், ஆனால் அந்த வார்த்தை முக்கியமானது. இந்த வார்த்தை அநேகரை பல சூழ்நிலைகளில் விடுவித்து இருக்கிறது என்பதினாலே 81ஆம் சங்கீதத்தின் அந்த 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அது ஆவியானவர் சொல்லுகிற தோரணையிலே இருப்பதினாலே அதை வாக்குத்தத்தமாக எடுத்து நாம் தியானிக்கிறோம். 81ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எடுத்து வாசிக்கலாம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன்.
இடிமுழக்கம் உண்டாகும், மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன், மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் உன்னை சோதித்து அறிந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை இந்த மாதத்திலே சந்திக்க போகிறார் என்று யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமே. இந்த வார்த்தையின் மூலமாக நீ நெருக்கத்திலே இருக்கும் பொழுது நீ கூப்பிட்டாய்ன்ற, அப்போது உங்களுடைய கடந்த காலத்தின் அனுபவங்களை மறந்துடவே கூடாது. அதுதான் சங்கீதம். ஏன் நம் சங்கீதத்தை விரும்பி வாசிக்கிறோம்? சங்கீத வாக்கியங்கள் எதன் பதிமானங்களாக இருக்குன்னு சொன்னால், எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அவங்க கடந்து வந்தாங்க, எப்பொழுதெல்லாம் கர்த்தர் உதவி செய்தார், இதனுடைய பதிவுகள் தான் சங்கீத புஸ்தகங்கள். நாளாகமோ, வேதத்தில் இருக்கிற ராஜாக்கள், எஸ்தர் ராஜாத்தி, நெகேமியா, இவங்களாம் ஜபத்திற்கு பேர் பெற்றவர்கள். ஜபத்தின் அவசியத்தை உணர்த்துகிற டாபிக்ஸ் தானியேல், இவங்களாம் ஜபத்திற்காக பேசப்படுகிறவர்கள். எசேக்கியேல் புஸ்தகத்தில் நான் பார்க்கிறோம், நோவா, தானியேல், யோபு ஆகிய பிரபலமான தேவ புருஷர்கள் எழும்பி ஜெபித்தாலும் அந்த கொடுமையான காலத்திலே தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம்தான் தப்புவித்துக் கொள்வார்களே என்று அவர்கள் ஜெபத்தால் தேசத்துக்கு ஒரு பலனும் இருக்காது. அத்தனை கொடூரமான உக்ரமான காலங்கள், தேவ கோபம் பற்றியிருக்கிற காலங்கள் வருகிறது என்று எசேக்கியேல் சொல்றார். அப்போ அந்த 3 நபர்கள் யாரு? நோவா, தானியேல், நோவா, யோபு, தானியேல். இந்த நோவா, யோபு, தானியேல் ஆகிய இந்த 3 புருஷர்களையும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கோட் பண்ணி பேசுறாருன்னு சொன்னால், நோவா வாழ்ந்த காலத்தின் சூழ்நிலை, நோவா ஜெபித்த ஜெபத்தினுடைய கான்டென்ட், தானியேல் ஜெபித்த ஜெபத்தினுடைய கான்டென்ட், அந்த சூழ்நிலை, அந்த வரலாறு. யோபு ஜெபித்த, யோபு ஒரு இலக்கியமாக சொல்லப்படுறது, ஒரு பாட்டாக சொல்லப்படுகிறது, ஒரு கவிதை நூல் என்று சொல்லப்படுகிறது. யோபுவின் சரித்திரம் என்று தான் வேதம் பதிவு செய்திருக்கிறது. ஆமே. யோபுவின் கதை என்று சொல்லவில்லை, யோபுவின் கவிதை என்று சொல்லவில்லை. யோனா புஸ்தகத்தை கூட ஒரு கவிதை நூல் என்று தான் அவங்க யூதர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் கவித்துவமான நடையில் இருப்பதினாலே, அல்லது ஒரு நடந்த சம்பவத்தை இலக்கிய பாவனையிலே அதை எழுதியிருப்பதினாலே அவ்வாறு இருக்கலாம். உன்னத பாட்டை கூட அவ்வாறான ஒரு கவிதை நூலாக அது கருதப்படுகிறது. ஆனாலும் கூட இலக்கியத்தின் வரிசையிலே, இலக்கிய நடையில் அது இருப்பதினாலே அவ்வாறு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதில் இருக்க கான்டென்ட், அதில் சொல்லப்பட்ட சம்பவங்கள், அந்த சூழல், ரியல் பர்சன்ஸ். ஆமேன். நம்ம வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்களை வைத்து ஒருத்தர் ஒரு கதை எழுதுறாருன்னா அது வெறும் கதையாக இருக்குமா? இல்லையே. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை ஆதாரமாக வைத்து ஒரு கதை எழுதுறாங்க, ஒரு நாவல் எழுதுறாங்க. கட்டுரைனா கூட அதில் ரியாலிட்டி வந்துடும். கதை ஓட்டத்தில் இருக்கும் பொழுது சில காரியங்களை கதை வடிவில் சொல்லும் போது, சில காரியங்களை கவிதை வடிவில் சொல்லும் போது அதற்கு ஒரு ரசனை கூடுதலாக இருக்கும். அது இலக்கிய தரத்தில் அதை எழுதுவார்கள். அவ்வாறான 3 பரிசுத்தவான்களை பற்றி எசேக்கியேல் சொல்றாருன்னு சொன்னா, அப்ப அந்த ஜெபத்தின் அவசியத்தை உணர்த்தும் பொழுது, ஒரு கட்டத்திலே இந்த தேசத்திலே ஜெபம் ஜெபம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதுதான் கிருபையின் காலம். ஒரு கட்டத்திலே ஜெபமே தள்ளப்படுகிற சூழ்நிலை வரும், ஜெபமே கருதப்படாத சூழ்நிலை வரும். புலம்பலின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ஜெபம் பிரவேசிக்க கூடாதபடி மேகத்தினால் நம்மை மூடிக்கொண்டீர் என்று புலம்புகிற எரேமியாவின் புலம்பலிலே. இந்த கடினமான காலங்கள், ஜெபம் கூட பண்ண முடியாத காலங்கள், அல்லது நாம் ஜெபித்தால் கூட பரலோகம் கேட்காது என்கிற வாசல் அடைபட்ட நிர்விசாரமான காலங்கள் வருவதற்குள்ளாக பிரசங்கி 12 சொல்றான், இதெல்லாம் சம்பவிக்க முன்பாக உன் தேவன் நீ தேடிடுங்கிறான். பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் நடக்க போதையா, பல்லுக்குது, பகோடா சாப்பிட முடியாது, தூக்கம் வராது, எங்கடா மழைக்கு விழுந்துருமோன்னு பயந்து நடக்கணும், முட்டியெல்லாம் பலவீனம் ஆகிடும். அது ஒரு கவித்துவமான நடையெல்லாம் அங்கே எழுதியிருக்கிறார். இயந்திரத்தின் அதெல்லாம், அது இயந்திரம்னா பல்லுலாம் உடஞ்சி போயிடும். அதில் ஜொல்லு ஒழுகுமா, வயசானவங்களுக்கு பல்லெல்லாம் ஒழுந்த பிறகு ஜொல்லு ஒழுகுமா, அதுக்கு ஒரு இது. இப்படி இதுக்கெல்லாம் முன்பாக உன் தேவனை நீ தேடு என்கிறதுக்கு பிரசங்கி ஒரு உதாரணத்துக்கு அந்த உங்களுக்கு கோட் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த எண்ணத்தோடு வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு எதுக்கு முன்னே உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி வரணுமா? சோத்திரம். வீட்டு காவலாளிகள் தள்ளாடி
பலசாலிகள் கூனி போய் முதுகெலும்பு தேஞ்சிரும். எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து, பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு கண்ணு, எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசல் கதவுகள் வாய் மூடிக்குவாங்க, வாய் திறக்க மாட்டாங்க பல்லு போனவங்க. குருவி சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டிய திடுக்குன்னு எழுந்துக்குவாங்க. கீதவாதி கண்ணில் காது போயிடும். மேட்டுக்காக அச்சம் உண்டாகிய வழியில் பயங்கள் தோன்றி முட்டுவலி, வாதிமைவன் பூ பொத்து நரமுடி, வெட்டுக்கிளியும் பாரமாகி பசித்தவன் அற்றுப்போது வயிறு காஞ்சி போச்சு. வெட்டுக்கிளி பாரமாயிடுமா? மனுஷன் மேலே வெட்டுக்கிளி உட்காந்தா இன்னும் இவ்வளோ வெயிட் ஆகுதுன்னு. வெட்டுக்கிளி பாரமாகி அச்சம் உண்டா பசித்தவன் அற்று போகாதற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால துக்கம் கொண்டாடல வீதியிலே தெரியாததற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு, வெள்ளிக்கயிறு என்னதுங்க? கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஆற்று. பொற்கிண்ணி என்கிறது இருதயம். யாருக்கெல்லாம் நெஞ்சு வலிக்குது? அல்லேலூயா. பொற்கிண்ணி நசுங்குச்சான், இப்போ வெள்ளிக்கிண்ணி கட்டு விட்டுருச்சான். அல்லேலூயா. ஜீவ நாடிகள், வெள்ளிக்கிண்ணி என்றது நுரையீரலை குறிக்குது. வெள்ளிக்கிண்ணி கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றி நிறைய சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி. மனுஷன் உடல் உறுப்பு அத்தனையும் அஜித்து அப்படியே எழுதி வச்சுட்டாருங்க. கடைசியில் இவ்விதமாய் மண்ணானது. எதோட எதோ சொல்லிட்டு எங்கே லிங்க் பண்ணுறாரு? நீங்கள் வேறு ஏதோ ஒரு மிஷினை கற்பனை பண்ணே இருப்பீங்க. லேத்து மிஷின் ஏதோ கிரைண்டரு, லேத்து மிஷினு, மிக்சியை பற்றி கற்பனை பண்ணிருக்கும்போது டக்குன்னு மண்ணானதுன்ற 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினைன்னு சொல்கிறார். ஜபம் எப்போ பண்ணணும்? வாய்ப்புள்ள காலத்தில் ஜபம் செய்யணும். ஆமென். நெருக்கத்திலிருந்தியே நீ என்னை கூப்பிட்டியே, நான் உனக்கு உதவி செஞ்சேன்ல அப்படிங்கிறார். கர்த்தருடைய அந்த நினைப்பூட்டும் அந்த பாசத்தின் அந்த சத்தத்தோடு நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். 81ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் நமக்கு பழகின வசனம் தான். இதுதானான்னு இருக்கும். ஆனால் அதை ஊன்றி ஆராய்ந்து பார்க்கும்பொழுது கர்த்தருடைய பாசத்தை நீங்கள் நினைப்பீங்களா? நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்பு வைத்தேனே, நான் உனக்கு பதில் சொன்னேனே, நான் உனக்கு உதவிக்கரங்களை எழுப்பி தந்தேனே, எத்தனை முறை நீ என்னை விட்டு விலகி இருக்க, நான் உன்னை தேடி தேடி வந்தேனே, எத்தனை முறை நீ என்னை மறந்திருக்க, நான் உன்னை தட்டி தட்டி எழுப்பினேனே. கடைசியில் மேரி பான்ற வேர்ட் மீனிங் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் நீங்கள் பாருங்கள். மேரி பான்ற வேர்ட் மீனிங் மேரிபா, இது நம்பர் த நேம் ஆஃப் 2 places, டிசர்ட், வனாந்தரம். ஆக்சுவலி மேரிபாங்கிறது ஒரு ஆர்கியூமெண்ட். நீ அவரோட ஆர்கியூ பண்ணியிருக்கிற, உன்னோடு பலர் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. வாதங்கள், விவாதங்கள், ஓயாத வாதம், ஓயாத விவாதம். எதை எடுத்தாலும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதுல ஒரு கருத்து வேறுபாடு, அதுல ஒரு சங்கடம். என்கிட்ட ஒரு பெரிய பலவீனம் இருக்கு. நேற்று கூட அதை நான் உணர்ந்து வருத்தப்பட்டேன். ஒருத்திட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அவங்க அதுக்கு பதில் சொல்லதுக்கு ட்ரை பண்ணும்போது குறுக்கிட்டு நான் பேச வந்துடுவேன். அவங்க அப்புன்னு அமைதியாக, அவங்களுக்கு என்ன, அவங்க அமைதியாக இருந்தால் போதும். ஊன்னு கூட சொல்லாமல் ஒரு நமக்கு ரொம்ப வேண்டியவரோடு பேசிகிட்டு இருந்தேன். ஊன்னு கூட சொல்ல, ஹலோ ஹலோ லைனில் இருக்கீங்களான்னு கேட்குறேன். அந்த அளவுக்கு ஊன்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம சரி பேசிட்டா நீ பேச அப்படி இருப்பாங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வாயெடுத்து போக செய்கிறது. அப்புறமா திரும்பி அவங்க எங்கே விட்டாங்களோ அந்த டாப்பிக்கில் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோதான் போச்சு, அவங்களுக்கு கேஸ் போயிடுச்சு, அந்த பக்கம் பேச மாட்டாங்க. ஒருத்தர் சொல்ல வரும்போதே நம்ம மடக்கி பேசும்போது அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து பேச நினைத்ததெல்லாம் அவ்வளோதான் லாக் ஆகிடும், முடிஞ்சு. இந்த மேரிபா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வீடுகளில் நம்ம உறவுகளில் இருக்குமானா நீங்கள் உடனே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் மேரிபா வேண்டாம் ஆண்டவரே. மேரிபாங்கிறது ஒரு கலகத்தின் வீடாக இருந்துச்சு. அங்கே கலகம் பண்ணாங்க, கடவுளுக்கு விரோதமாக, தேவ மனுஷனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள், தேவ மனுஷனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்கள். மேரிபான்றது ஒரு முக்கியமான ஒரு டெஸ்டினேஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கு, மறக்க முடியாத ஒரு இடம். மாறா ஓகே, புது ஜனம், இன்னும் கர்த்தரை டேஸ்ட் பண்ணல, கசப்பா இருக்கு. மேரிபா டிஃப்ரெண்ட் பிளேஸ். மாறாவை கடந்து வந்த பிறகும் மேரிபா வருதுன்னு சொன்னால் அப்போ அவங்க எவ்வளோ நன்றி கட்டு நிலையில் இருக்கிறாங்கல்ல, உணர்வு இல்லாமல் இருக்காங்க இல்லையா? இங்கே சொல்கிறார்,
இந்த பாருப்பா, எனக்கு செவி கொடு, லிசன் டு மீ. ஆமென். எனக்கு செவி கொடு. நம்மகிட்ட கர்த்தர் கேட்குற எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அவருக்கு செவி கொடுக்கணும்னு விரும்புகிறார். நல்லா இருக்குங்கிறார். கீழே பாருங்களேன், 13ஆம் வசனத்தில், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்றார். இட் வில் பி சேஃப் டு தேம். அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், நலமாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு நல்லது, பிரயோஜனமாக இருக்கிறது. ஏசாயா 48:13 பார்க்கிறோம். ஏசாயா 48:17 பார்க்கிறோம். ஏசாயா 48:17 எடுத்து பாருங்க. என்ன இருக்கு பாருங்க வசனங்க. 17 பிரயோஜனமாக இருக்கிறதை என் கற்பனைகளை கவனித்தாயானால் ஆமென் நலமாயிருக்கும். கடவுள் சொல்றாருங்க, யாரோ சொல்லலைங்க, கடவுள் சொல்றார். கடவுளே இங்க பேசுறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற உண்மையில தெய்வம் பேசுகிறார், வார்த்தையின் வடிவானவர் பேசுகிறார். என் கற்பனை நீ ஏன் கவனிக்க மாட்டுற? கற்பனை என்பது கற்பித்தல் என்ற அர்த்தம். சரியா? கற்பனை என்ன? இந்த கற்பனை ஏதோ கற்பனை பண்ணிக்காதன்றாங்களா, அந்த கற்பனை நினச்சிக்காதீங்க. இங்கே வர கற்பனை எதை குறிக்குதுன்னா, ஆண்டவர் உனக்கு கற்பிக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லுகிறார். யார் மூலமாக வேணாலும் சொல்லுவார், தயவுசெய்து நம்புங்க. மனைவி மூலமாக கணவனுக்கு சொல்லுவார், கணவன் மூலமாய் மனைவிக்கு சொல்லுவார், பிள்ளைகள் மூலமாய் பெற்றோருக்கு சொல்லுவார், பெற்றோர் மூலமாய் பிள்ளைகளுக்கு சொல்லுவார், நண்பர்கள் மூலமாய் சொல்லுவார், எச்சரிப்பார். ஆவியானவருக்கு தனி சத்தம், தனி வாய்ஸ் கிடையாது. உங்களோடு கூட இருக்கிற உறவுகளின் பாணியிலே அவர்கள் மூலமாக இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு பேசப்படுவீர்கள். ஆமென். என்னமோ எனக்கு தோணுதுன்னு கூட சொல்லுவாங்க. கன்சிடர் பண்ணுங்க, ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க. நீங்கள் கீழ்ப்படிய வேண்டாம். பொண்டாட்டி பெட்டி கேட்டுன்னு ஆடுறான்ற கெட்ட பேர் உங்களுக்கு வேணவே வேணாம். ஆனால் ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க, கூடி கூடி செய்யுங்க. எதை செய்தாலும் இப்படி செய்யலான்னு இருக்க, நீ என்ன நினைக்கிறேன்னு கேளுங்களேன், கேளுங்களேன். இன்னும் குறைஞ்சிடுவீங்க. ஒரு வேலையில் விடுறீங்களா, அந்த வேலையை விட்டுலான்னு பார்க்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். வீட்டில் சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, வேணாம் விடாதீங்க, நாங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்களேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு அப்படி தோணும், அண்டர் ப்ரெஷர் உங்களுக்கு தோணும். நீங்கள் என்ன சொல்ல, நம்ம ஒரு ஜெபம் பண்ணி சொல்லலாம், வா கையை பிடி ஜெபம் பண்ணி சொல்றேன்னு சொல்லலாம். இல்லை, ஒருத்தர் கடன் கேட்குறாங்களே, ஜெபம் பண்ணி தரேன்னு சொல்லலாம். இல்லை, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லலாம். இல்லை, அந்த 2 நாள் எடுத்துக்கலாமே. ஒரு இடத்துக்கு உங்களை எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்றாங்க, மைசூர் டூர் கூப்பிட்றாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லாமா வேணாமா? அந்த டைம் தரமாட்டாங்களா உலகத்தில்? இன்றைக்கே முடிவு எடுத்து ஆகணுமா? இப்போவுமே புக்கிங் பண்ணி ஆகணுமா? இப்போவுமே பணத்தை கட்டணுமா? ஏன் அந்த இடைவெளி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர் கேளுங்க. அவர் போன்னு சொன்னா போங்க, போகாதனா போகாதீங்க. உணர்த்துவார், தடைகளை கொண்டு வருவார். கர்த்தர் தடை கொண்டு வந்து அதை மீறி போகாதீங்க. அந்த தடையை உடைச்சிட்டு நான் போவேன்னு சொல்லிட்டு மீகா 7:13 அதுக்கு போயிட்டு 2:13 சொல்லிட்டு தடைகளை உடைக்கிற முன்பாக கடந்து போகிறார். அந்த வசனத்தை அவருக்கு சொல்றது, தடையை கொண்டு வர்றது அவர் தான். பல காரியங்களிலே கர்த்தர் தடைகளை கொண்டு வரும்பொழுது அதை உணராமல் தொடர்ந்து சென்று அடிபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தர் தடுக்கிறவர். ஆமே. சில காரியங்களை தடுப்பார், படிப்புகளை தடுப்பார், திருமண சம்பந்தங்களை தடுப்பார், சொத்து வாங்கிறதை தடுப்பார். என் தம்பிக்கு சொத்து வாங்காதபடி தடுத்தார். எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. சொத்து வாங்காதபடி தடுத்தார் அவனுக்கு. என்னுடைய நாங்கள் தோட்டத்தில் வாங்கியிருக்க இடத்துக்கு அடுத்த ஃப்ளாட்டு தரமாட்டாங்களாம், எங்கள் அம்மா ஏங்கிட்டு இருக்காங்க. அதை தடுத்துட்டார் ஆண்டவர். அதை வாங்கி தான் அவனும் சேர்ந்து கஷ்டப்பட்டுருப்பான். அவனை நான் தள்ளி விட்ட மாதிரி இருக்கும். இப்போ அவன் இருக்கிற ஃப்ளாட் சுதந்திரமான ஃப்ளாட்டு. நாறுகட்டில் பாதை இல்லை, தகராறு பண்ணுகிறானுங்க. நான் ஒரு ஆளாக இருக்க விட்டு வச்சுருக்காங்க. உள்ளே கார் போக முடியாது, வழி இல்லையே, பாதை பொது பாதை இல்லாமல் என்னை ஏமாற்றி விற்றுட்டாங்க. 2 ஃப்ளாட்டு விற்றுட்டாங்க ஏமாற்றி ஊருக்காரங்க. நான் போகும்போதெல்லாம் நெருப்பில் போயிட்டுருக்கேன். நல்ல வேலை கெனடி தப்பிச்சான், அவனுக்கு இதை வாங்கியிருப்போமேன்னு நினச்சிக்கிட்டேன் நான். கர்த்தர் தடுக்கிறவர். தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய தீமைகள் வராதபடி கர்த்தர் தடுக்கிறார். ஹல்லேலூயா. சுதந்திரமாக போக முடியல.
ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஆக்கிரமிச்சுக்கிட்டு வழி விட மாட்டேங்கிறான். திடீர்னு பெரிய கார் வண்டி என்ன வந்தால் உள்ளே வர முடியாது, தடுக்கிறான். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து. இன்வர்ஷன் ஒரு சின்ன ஒரு இன்டர்வல் எடுத்துக்குங்க. அப்படியே கண்ணு மூடின்னு போய் விழணும் அவசியமே கிடையாது. அடுத்தடுத்து நடந்துருச்சுங்க, என்னன்னதே தெரிலங்க அப்படின்னு சில சமயம் நம்ம கண்ணீரில் தவிக்கிறோம் இல்லையா? இந்த இன்னைக்கு இருக்கிற கண்ணீருக்கு காரணம் அன்றைய அவசரம். இன்றைக்கு இருக்கிற டிஸ்ட்ரெஸுக்கு காரணம் அன்றைய அவசரம். டக்கு டக்கு டக்குன்னு முடிவுகள் எடுக்கிறது, வேகமாக போகிறது. தேவசித்தம் தேவசித்தம் தேவசித்தம்னு சொல்லாதன்னு சொன்னேன், மகிட்ட சொல்லியிருந்தேன். சொல்லாத, தேவசித்தம் சொல்லாது. என்ன அது புளிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு இந்த வாரம். எதுக்கடுத்தாலும் தேவசித்தம் என்ன தேவசித்தம்? நீ முட்டிட்டு நிற்கிற தேவசித்தமா அது? கடவுளை பிள்ளைங்களை எப்படி தான் வைப்பாரா? கிடையாது. நோ நோ. உன்னுடைய கீழ்ப்படியாமல், உன்னுடைய பேதமை, உன்னுடைய ஏமாளித்தனம். ஃபஸ்ட்டு நான் ஏமாறுறேன், அடுத்து நீ ஏமாறுற, அது ஏமாற்றங்கள் தான் தொடருது. எங்கேயுமே ஆண்டு தடுக்கிற, எஸ்கேப் பண்ணி விடுறதுக்கு பார்க்குற எந்த கேப்புமே எந்த கிரேஸுமே பயன்படுத்திக்கல. டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த சிக்கல்களை போய் மாட்டிக்கிட்டு ஃபுல்லாக கால் ஃபுல்லாக லாக் ஆகிடும், நகரவே முடியாது. முற்றுகை போடுவாங்கன்னு சொல்கிறேன். உன்னை முற்றுகை போடுவாங்க, எல்லா பக்கமும் லாக் பண்ணிடுவாங்க. ஜாக்கிரதையாருன்றார். நீ நெருக்கத்தில் இருந்தியே. 81ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் நாம் தியானிச்சுட்டு இருக்கிறோம். நான் உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறத சொல்லும்போது, உனக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லும்போது அதை நீ அல்ல தட்டாதே. என் கை அதை அல்ல தட்டுவதில்லை. நீதிமான் தலையில் குட்டட்டும். சில பசங்களுக்கு நம்ம எதனா சொன்ன கோபம் வருது அவங்களுக்கு. ஆனால் இங்கே சங்கீதக்காரர் என்ன சொல்கிறான்னா, நீதிமான் குட்டட்டும் என் தலையில், அது எனக்கு எண்ணெய் போல் இருக்கும், என் கை அதை அல்ல தட்டாது. இன்னைக்கு திட்டுவோம், நாளைக்கு சிரிப்போம், அழகாக தழுவி நம்ம அவங்கள அன்பத்தை செலுத்துவோம். சொல்கிறாரு இங்க சங்கீதக்காரர் 100ஆம் சங்கீதத்துக்கு மேலே தான் வரும். உள்ளே பாருங்க. ஒன்று, என் கை அதை அல்ல தட்டுவதில்லைன்றாரு. பல நேரங்களில் கர்த்தருடைய இந்த கரம் நம்மள நன்மையாக இருக்கிறத. ஹல்லேலூயா. நீதிமான் தலையில் குட்டட்டும், நான் குட்டு கூட வாங்கிக்கிறேன். அம்மா கொட்டிக்கினே இருக்கிறான் அப்படின்னா போ. பிசாசு இன்னைக்கே பேசுவான். வேண்டாதவங்க எப்படி பெரியவங்க சொல்லுவாங்க, வேணாதவங்க இன்னைக்கே பேசுவாங்களாம். கடைசியில் கையில் அல்லவா குத்துட்டு போயிடுவாங்க. குட்டி குட்டி ஒன்று இப்போ குனியெல்லாம் விட மாட்டாங்க, அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. அந்நியர்கள் ஒன்று சேதப்படுத்தாதபடி, அந்நியர்களால் நீ பாதிக்கப்படாதபடி தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளால் அவர்கள் மூலம் உன்னை கண்டிப்பார் தண்டிப்பார். அது நீ உன் கை அதை அல்ல தட்டக்கூடாது. நீதிமான் தயவாய் 141ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். எனக்கு என்னங்க, நான் கூட இன்னைக்கு கூட ரொம்ப தீர்மானமாக வந்தேன். பக்கா மாடரேட் ப்ரீச்சர் மாதிரி பயங்கர ப்ரொஃபஷ்னலாக ஸ்டைலாக பேசணும். இனிமேலுக்கு கலோக்கியலில் கூட பேசக்கூடாது. வீண் கதை, சொந்த கதை, சோக கதை பேசக்கூடாது. சபைக்கு வந்திருக்கிறவர்களை கோட் பண்ணி பேசக்கூடாது. இப்போ என் தம்பின்னு சொன்ன பற்றியா, அது பேசக்கூடாது. இப்படிலாம் நான் தீர்மானம் பண்ண வந்தேன். நீ 1ஆம் தேதி அப்படி தான் வந்தேன். இந்த மாதம் ஃபுல்லாக பக்கா ப்ரொஃபஷ்னலாக டிவி பிரசங்கியார் மாதிரி பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் வசனம் ஆழங்களுக்குள் போகும் பொழுது நம்ம அவ்வாறு ஏன்னா பலருடைய விஷயங்களின் உள்ளத்தில் அலைமோதி கொண்டிருக்குது. பலருடைய காரியங்கள் உள்ளத்தில், அவங்க வேதனையுடைய தவிப்புகள் என் உள்ளத்தில் அலைமோதி கொண்டிருக்கிறது. கீழ்ப்படிய மறுப்பவர்கள், ரெபல் பண்ணுகிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகளுடைய அவருடைய கஷ்டமான நிலைமை என்னை வேதனைப்படுத்துது. நீ எனக்கு கீழ்ப்படியில்லை, நீ கஷ்டப்படும் பொழுது நான் அழுறேன். ஏன்னா நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சா அந்த கஷ்டமே வந்திருக்காது. உன் கஷ்டத்தில் நான் மகிழவே மாட்டேன். என் பேச்சு கேட்காம போய் கஷ்டப்படுறாங்களேன்றத கோபம் வருமா வராதா? நம்ம வருத்தத்தில் இருக்கணும். ஏற்கனவே 2 வருத்தம், ஒன்று கீழ்ப்படியாத வருத்தம், இன்னொன்று அடி வாங்குற வருத்தம். அவங்க அடி வாங்குறாங்க. கீழ்ப்படியாதவங்க என் பேச்சு கேட்காம, கீழ்ப்படியாமல் நான் சொல்கிறது செய்யாமல் வெளியே சபைக்கு வராமல் ஒழுங்கினமாக இருக்கவங்க நல்லா இல்லை. நல்லா இருந்தாங்க நான் சந்தோஷப்படுவேன். இங்கே ஒரு சபைக்கு போகிறாங்கப்பா, இங்கே நல்லா இருக்காங்கப்பான்னு. இந்த சாலையை பயன்படுத்தாமல் இருக்காங்களா நம்ம சபைக்கு வருவாங்க? திருவூர் பிரச்சனை தான், கஷ்டம்தான். யாராவது இப்போ வில்லியம்ஸ் குடும்பத்தை தவிர யாரும் அரண் வேலை பார்க்க, அது ஓகே விடுங்க. காலேஜுக்கோ, ஸ்கூலுக்கோ, கம்பெனிக்கோ, ஃபேக்ட்ரிக்கோ இந்த சாலை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இது தானே பயன்படுத்துகிறீங்க.
அப்போ கர்த்தரை மட்டும் எப்படி உங்களால் தேட முடியல? பலருடைய ஸ்கூல் இந்த பக்கம் தானே போகுது குழந்தைங்களுக்கு, இது மட்டும் எப்படி வர முடியுது? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அதனால அவங்க இஷ்டத்துக்கு 81ஆம் சங்கீதத்தில் சொல்கிறேன், அவங்களாம் விட்டேன். ஆனால் இப்போ கூட நான் அவங்க என்னை வச்சு கேட்டாங்கன்னா அவங்க நிச்சயம் வரலாம். ஆமென். ஆஃபர் பண்ணுறாரு, வாங்கன்னு தான் சொல்கிறார். இந்த ரோடை யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஆமென். ஆமா இல்லையா? நானும் 2-3 தூரம் புட்லூர் பிரிட்ஜ் வழியெல்லாம் வந்து பார்த்தேன். ரொம்ப லாங்காக இருக்குது, எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றிடுது. வந்து பார்த்தேன் அந்த வழியா. சரி, திருவள்ளூர் மணவாளர் போய் வரதோட இப்படி பரவாயில்ல, என் வண்டி சர்வீஸ் அங்கே தான் வருதுனால நான் வந்து பார்த்தேன். நினைச்சா உண்டு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நான் கூட அம்பத்தூர்லேயே இருந்திருக்கலாம், இருந்தால் அது சிறப்பு தான், வேறு தான். எனக்கு அங்கே ஊழிய அழைப்புகள் அதிகம், அநேகர் என்னை கூப்பிட்டு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதை வந்து கிட்ட நான் நினச்சேன், இங்கே வந்துட்டால் 10 கிலோமீட்டர் தான் தோட்டம் நான் நினச்சேன். எனக்கு நினைப்பு தவறாக போச்சுது. ஆனாலும் எல்லாம் நன்மையாக தான் ஆர்டர் முடிச்சிருக்கிறார். இப்போது கூட சொல்கிறார் பாருங்க, என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்குறியா? ஆமென். 81ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் என்கிற அந்த பாஸ்டன்ஸ், அந்த முன்பு நடந்த சம்பவத்தை எடுத்து மேற்கோள் காட்டுற விஷயம்னா நீ நினைச்சு பாரு, கூப்பிடுன்னு சொல்லியிருக்கார். 50ஆம் சங்கீதம் 15, 91ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனம், 91:14, எரேமியா 33:3 இல்லையா? என்னை கேளும் சங்கீதம் 2:8, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத 8ஆவமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் விடுவிப்பேன். ஆபத்தில் நானே உணர்வு தப்பி கனப்படுத்துவேன், எல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல சொல்லும்போது நெருக்கப்பட்டான், நெருக்கப்படுகிறேன், நெருக்கப்பட்டாய், நெருக்கத்திலே, இந்த வார்த்தை எல்லாமே டிஸ்ட்ரெஸ் என்கிற வார்த்தையினாலே அது மொழிபெயர்க்கப்பட்டு டிஸ்ட்ரெஸ் என்கிற வார்த்தையுடைய எக்ஸ்பேன்ஷனாக எபிரேய மூலச்சொல்லின்படி முடக்கப்பட்ட நிலைமை, குழப்பமான நிலைமை, குறுகலான பாதை, நெருக்கமான பாதை, சரிவான பாதை, இதெல்லாம் சொல்லுது. எதிரிகள் சூழ்ந்த பாதை, குழி, பள்ளத்தாக்கு, முள்ளான பாதை, இத்தனையும் சொல்லுது அந்த நெருக்கன்ற ஒற்றை சொல். இப்போ நாம் அதை இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணும்போது பண நெருக்கடி, மன நெருக்கடி சொல்ல மாட்டிங்களா? நீங்கள் எல்லாம் அவங்களும் கோட்டீஸ்வரன் உட்காந்துக்கிறீங்க, எல்லாம் 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுறவங்க தான். 100 ரூபா அந்த அப்பா 100 ரூபா அப்படின்றவங்க தான் இன்றைக்கி. மனுஷனை எவ்வளோ மதிச்சா கவர்மெண்ட்டு உன ஒரு 100 நாள் வேலைன்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுக்குது. இப்போ 200 ரூபாயா? அப்போ 200 ரூபா கொடுக்குறான் போல இருக்குது. அப்போ 100 ரூபா போதும்னு நினைக்கிறான் இவனுக்கு. ஆனால் அவன் வைக்கிற சரக்கு மட்டும் 150 ரூபா வைக்கிறான். மக்கள் வந்து 100 ரூபாயை சம்பாதிச்சு 150 ரூபானா 50 ரூபா யார் கடன் கொடுப்பா? பொண்டாட்டி தாலி தான். இப்படி இந்த தாறுமாறான தேசத்தில் வாழறோம். உன் நெருக்கமான நேரத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், அருளினேன், அறிந்தேன். இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை எந்த ஒரு ஆவிக்குரிய மனுஷன் மறக்கிறானோ அவனை கர்த்தர் மீண்டும் தட்டி எழுப்புறார். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கடந்த காலத்தின் ஆவிக்குரிய அனுபவங்கள். சம்டைம்ஸ் அது உதவாது தான், ஆனால் அதுதான் நமக்கான ஒரு ஐடி கார்டாக இருக்குது, நமக்கான டேகாக இருக்குது. அதை வச்சு தான் நம்ம உள்ளே போகிறோம். ஏற்கனவே நான் அவர்கிட்ட வந்துட்டு போன அந்த இதில் தான். இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் நான் வந்து அப்ளிகேஷன் போடும்போது ஏற்கனவே நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுனுடைய தகவல் அங்கே இருக்கும். சென்னை ஏர்போர்ட்டுக்கு நான் போகும்போது ஏற்கனவே நான் எப்போ சென்னை ஏர்போர்ட்டு கடைசியாக வந்தேங்கிற தகவல், எந்த வருஷம் வந்து எல்லா தகவலும் அங்கே பதிவு செஞ்சப்பட்டிருக்குது. அங்கே நான் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போனால் ஜிஹெச்சுக்கு நான் அதுக்கு முன்னே எப்போன்ற அந்த அடையாளம் அங்கே ஆதாரம் அங்கே இருக்குது. நான் எப்போ அங்கே போயிட்டு வந்தேன்றது ஆதாரம் அங்கே இருக்குது. சிசிடிவி கேமரா பார்க்குது. நீங்கள் கர்த்தர் நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்து கூப்பிட்டீங்க? பரலோகத்தில் ரெக்கார்டு இருக்குது. ஆமே, ஹல்லேலூயா. கடைசியாக நீங்கள் தான் கதி ஆண்டவர்னு எப்போ அழுதிங்க அவரை பார்த்து? நீங்கள் பேசுங்க ஆண்டவர் எப்போ பார்த்து அவரை பார்த்து நீங்கள் சொன்னீங்க? பரலோகத்தில் ரெக்கார்டு இருக்கு. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், இதே சம்பவங்களை நான் உன் வாழ்க்கையில் மீண்டும் செய்வேன். 10ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா சொல்கிறாரு, உன் வாயை விரிவாய் தீர நான் அதை நிரப்புவேன். ஆமே, he will do, he can do.
ஆமென். அவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அவர் என்ன செய்ய போறான்றது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் அவர் அதை பற்றி தானே திட்டத்தோடு கூட உங்களிடத்தில் கர்த்தர் வருகிறார். ஆமென். நீங்க எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து உங்களுக்கான உதவிக்கரங்கள் உங்களை நோக்கி வருகிறது. ஆமென். ஒருவேளை நீங்கள் தவறு செய்திருக்கலாம், நீங்கள் செய்த தவறான தீர்மானங்கள், நீங்கள் செய்த தவறான கமிட்மெண்ட்ஸ், நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு சென்று வந்ததனுடைய பயணத்தின் காரியங்கள், நீங்கள் அனுமதிக்கக்கூடாத நபர்களை உங்கள் வீட்டிலே அனுமதித்ததனுடைய தவறுகள் உங்களை இன்றைய முடக்கப்பட்ட நிலைமைக்கு காரணமாக இருக்கலாம் மேபி. ஆனால் கர்த்தர் அதையும் மாற்ற வல்லவர். ஆமென். அவர் பிள்ளைங்க அப்படியே கஷ்டப்படட்டும் அவஸ்தைப்படட்டும் அப்படின்னு விடுற தேவனே அல்ல. முக்கியமாக நம்முடைய மரணத்தை விரும்புகிற தேவன் அல்ல. ஆமென். என்னுடைய ஜீவி காலம் முழுவதும் நான் வாழ்ந்து முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் வாழணும்னு நினைக்கிறாரு. பெருகும் தான் சொல்லியிருக்கார். நீதிமொழிகள் 9:11 சொல்றாரு, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் தான் சொல்றாரு. 102 சங்கீதத்தில் பாதி வயசுல என்னை எடுத்துக்கொள்ளாதேன்னு ஜெபம் பண்றார். காலத்துக்கு முன்னாடி நீ ஏன் சாக வேண்டும் என்று சொல்றார். தவறான அறிக்கையினாலே, தவறான ஜெபங்களாலே, தவறான பொருத்தனைகளை மீறினதால், நிறைவேற்றாததாலே உன் காலத்துக்கு முன்னாடி நீ ஏன் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். 112 சங்கீதத்தில் நான் சாவாமல் பிழைத்திருந்து என்று சொல்லுகிறார். இன்னைக்கு சாவு எல்லாருக்கும் வெங்காயம் மாதிரி ஆயிடுச்சு. 4 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபான்னு சின்ன வெங்காயம் வைக்கிறான். அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. சின்ன வெங்காயமும் வாழ்க்கை. அது என்னமோ தெரியல. அன்னைக்கு நான் ஒரு நம்ம ஊரில் தோட்டத்தில் வெங்காயம் வரும், அப்படி மலை மலையாக தண்ணி ஊற்றுது. அவ்வளோ வெங்காயத்தில் அவ்வளோ காரம் எங்கேருந்து தெரியல. பரவாயில்ல, நல்ல வெங்காயம் போடுது, நல்லா கண்ணு கலங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இல்லை என் கண்ணு வீக்காக இருக்கிறதா தெரியல, அவ்வளோ வெங்காயம் உரிச்சா அவ்வளோ தனித்தனியாக ஊற்றுச்சு நினச்சிக்கிட்டேன். சகோதரிக்கு மட்டும் எப்படி கண்ணு கலங்க எப்படி வெங்காயத்தை உரிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். தண்ணியில் போட்டால் அது காரம் போயிடும். சில தண்ணியில் போட்டு பண்ணுவாங்க. தண்ணியில் போட்டு வெங்காயத்தை உரிக்கக்கூடாது. தண்ணியில் போட்டால் அது காரம், அதனுடைய உயிரே போயிடும். அது போகட்டும். உங்கள் வாழ்க்கை வெங்காயம் கிடையாது. சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள். என் வாழ்க்கை வெங்காயம் இல்லை. நீங்கள் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள், என் வாழ்க்கை பற்றி சொல்லாதீங்க. சொல்லுங்கள், என் வாழ்க்கை வெங்காயம் கிடையாது. சொல்லுங்கள். சும்மா வெங்காயம் மாதிரி பேசிகிட்டு இருக்குது. வெங்காயமும் என் ஜீவனும் ஒன்றாங்க. சொல்லுங்கள். வெங்காயம் 4 கிலோ 100 ரூபா வைக்கலாம். உங்கள் ஜீவன் அப்படியா? உங்கள் ஜீவனை பற்றி மரியாதை கொடுங்க. உங்கள் ஜீவனை கர்த்தர் மதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் உங்கள் மூலமாக அந்த உலகத்துக்கு ஜீவன்களை கர்த்தர் பிறப்பித்திருக்கிறார். நீங்கள் ஜீவன்களை பிறப்பிக்கிறா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளேருந்து பல ஜீவன்கள் பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. ஆமென், ஆமென். யாருமே ஆமென் சொல்ல மாட்டேறீங்க. நீங்கள் ஜீவன்களை பிறப்பிக்கிறோன்னா சொன்னால் உங்களுக்கு அது த்ரில்லா இல்லையா? உங்களுக்கு ஒரு சகோதரி உயிர்களை சிருஷ்டித்து கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய த்ரில் இல்லை? என்னதான் இயற்கையாக இருக்கட்டும், கர்த்தர் உங்கள் மூலமாக ஜீவனை பிறப்பித்து ஒரு மனுஷனை உலகத்துக்கு கொடுக்குறாரு. ஏவாள் அம்மா முதல் பிள்ளையை பெக்கும்போது சொல்லாங்க, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு மனித குழந்தையை பார்க்கும்போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. தனக்கு உடம்புல என்னென்னமோ நடக்குது, என்னன்னே தெரியாது. பிரசவனாலே என்ன தெரியாது. ஏவாள் தான் முதல் பிரசவ வேதனைப்பட்டவங்க. உன் பிரசவ வேதனை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார் ஏற்கனவே 3ஆம் அதிகாரத்தில். 4ஆம் அதிகாரத்தில் காயின் பிறக்கிறான், அந்த வலி புடிங்க தடிக்குது. இது என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஏதாச்சும் குத்திக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? கடைசியில் அந்த பிள்ளை டமால் உழுது வெளியில் அந்த குழந்தையை பார்த்து சொல்ல, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை பற்றி தானே ஒரு தாக்கம், ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு த்ரில்லாக நீங்கள் பார்க்கணும். என்னமோ செய்ய போகிறார். என் நெருக்கத்தில் அவர் நோக்கி நான் கூப்பிட்டேன். அவர் எனக்கு விடுதலை கொடுக்கிறவர், எனக்கு விசாலம் உண்டாக்குறவர். 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நான் பார்க்குறோம், ஆண்டவரே நான் நெருக்கத்தில் இருந்த எனக்கு நீங்கள் விசாலம் உண்டாக்கினேன். யாருக்கெல்லாம் விசாலம் வேணும்? கர்த்தர் விசாலத்தை தர விரும்புகிறார். ஆமென். விசாலத்துக்குள்ளே விலாசம் இருக்குது. உனக்கு கர்த்தர் விலாசத்தையும் விசாலத்தையும் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீங்களாம் அட்ரஸ் கொடுக்கும்போது கேர் ஆஃப் தானே கொடுப்பீங்க இல்லையா?
நான் வந்து என் பேரில் அட்ரஸ் கொடுக்க எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? என் பேரை எழுதிட்டு கீழே கேர் ஆஃப் அப்படின்னு அம்மா பேரை போடும் ஒரு கட்டத்தில், இல்லையா? ஒரு கட்டத்தில் உங்கள் டைரெக்டாக உங்கள் பேரே அட்ரஸாக மாறிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆமே, உங்கள் அட்ரஸ்க்கு ஒரு வீடுன்னா எப்படி இருக்கும்? யோசிக்க மாட்டிங்களா? ஒரு கேஸ் கனெக்ஷன் எடுக்கிறீங்க, அதில் உங்கள் அட்ரஸே அதில் இருக்கும், கேர் ஆஃபே கிடையாது. CO போடுவாங்க தெரியுமா? CO. ஒரு மகன் இருக்கானா, அந்த மகன் வந்து என் CO போட்டு என் பேரை போடுவான், கீழே கேர் ஆஃப் சொல்லிட்டு இன்னார் பேரை போடுவான். அப்போ தான் போஸ்ட்மேன் கரெக்டாக அதை கொடுப்பான். நாமினி கேட்பாங்க பெரியவங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அவர் கேர் ஆஃப் பண்ண போகிறார். ஆமே ஆமே. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தணும்னு சொன்னால் உங்கள் நெருக்க மத்தியில் அவர் ஏற்கனவே உங்கள் நெருக்கத்தில் அவர் கூப்பிட்டும் போது, நீங்கள் கூப்பிட்டும் போது உதவி செய்தது, உங்களுக்கு உங்களை வந்து தூக்கி எடுத்தது, அந்த பழைய அனுபவங்களெல்லாம் கொஞ்சம் யோசித்து, மேரிபான் தண்ணீர் லண்டையில் எவ்வளோ நீங்கள் ஆர்கியூ பண்ணியிருப்பீங்க. போய் தான் ஆகணுமா? நீங்கள் ஆமாம் நீ தான் போய் ஆகணும்னு. கிதியோன் ஆர்கியூ பண்ணான், இல்லை கிதியோன் லேஸில் இல்லை மோசே ஆர்கியூ பண்ணான். அவ்வளோ லேஸில் வாதாடுறாங்க, கடவுளோடு கூட மனிதர்கள் வாதாடி இருக்காங்க. அது எப்படி ஆகும்? நான் புருஷன் அறியனே, மரியாளம்மா கூட அது எப்படி ஆகும்? நான் புருஷன் அறியனே. முடியும் தேவலை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கிதியோன் வாதாடுறான், இல்லை உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிற நான் அல்லவா. மோசே வாதாடுறான், இல்லை நீ தான் கிளம்பு, நான் உன்னை அனுப்புகிறேன், நான் கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஆமே ஹல்லேலூயா. அவங்க கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க, கடவுள் எங்களை கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஆமே ஹல்லேலூயா. தன்னோட கம்பேர் பண்ண சொல்கிறார். நான் இருக்கேன்ல, நீ என்னோட ஒப்பிட்டு பாருன்ற. நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க, அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு, தம்மோடு கம்பேர் பண்ணுறாரு. இந்த அன்பின் கரத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா, உங்கள் அப்பா இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி உங்களை தட்டி கேட்க யாருமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் மேலே ஒரு தகப்பன் இருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் பொதுவான தகப்பன் இருக்கிறார். ஆமே, அவர் தான் பரலோக மணவாளன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே தலைவராக இருக்கிறார். ஆமே, இயேசு கிறிஸ்து பிதாவினால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஷெப்பர்டாக இருக்கிறாரு, ஆசாரியனாக இருக்கிறாரு. அவர் மூலம் தான் சகலம் உண்டாயிருக்கு, அவருக்காக தான் உண்டாயிருக்கிறது, நாமும் அவருக்காக தான் உண்டாயிருக்கிறோம். வேதம் சொல்லுது. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, நன்றியோடுமே துதிக்கிறோம். நெருக்கத்தில் இருந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விசாலத்தை உண்டாக்கி, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரெஸ் நெருக்கத்தையும், எல்லா இடுக்கத்தின் நெருக்கத்தையும், எல்லா முடக்கத்தின் நெருக்கத்தையும், குழப்பத்தின் நெருக்கத்தையும், மன நெருக்கடிகளையும், எல்லா விதமான பண நெருக்கடிகளையும், எல்லா விதமான உறவுகளின் நெருக்கடிகளையும், எல்லா விதமான பிளாக்கேஜஸையும் அடைப்புகளையும் கர்த்தர் திறந்து அடித்து ஒடித்து அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசாலத்தை கட்டளையிடுவீராக, விசாலத்தை கட்டளையிடுவீராக. இன்றைக்கு பேசப்படுகிற வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு அற்புத சொற்களாய் மாறட்டும் அப்பா. இந்த வார்த்தையை கேட்ட காதுகள் ரட்சிக்கப்பட்டு அவைகள் மேன்மை பெற்று அவர்கள் ஆதி அன்பிலே அவர்கள் வேரூன்றி திளைத்து கர்த்தர் கொடுக்கிற நன்மையால திருப்தியாகட்டும் அப்பா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தின கர்த்தருடைய செய்கை துதிப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். நாங்கள் யாரிடத்தில் செல்வோம், யாரிடத்தில் சொல்வோம், யார் எங்களுக்கு உதவி செய்வார், எங்கிருந்து உதவிக்கரங்கள் வரும் என்று ஏதாகிலும் குழப்பங்களின் மத்தியிலே அவர்கள் செல்வார்களானால் கர்த்தர் தம்முடைய வல்லமையின் கரத்தை வெளிப்படுத்துவீராக. முற்காலத்தில் நீ செய்தது போல அதே போல மீண்டும் ஒருமுறை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இறங்கி கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்யும்படியாக அசரீரியாக நம்முடைய பிள்ளைகளோடு நீங்க பேசி இடைப்பட்டு உற்சாகப்படுத்தி ஆத்துமாக்களை உயிர்ப்பித்து நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக. நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விசாலத்தை கட்டளையிடுங்கப்பா. நெருக்கமான பாதைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, நெருக்கமான காலங்களிலே கர்த்தர் தஞ்சமானவர் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தின்படியாக நம்முடைய பிள்ளைகள் நெருக்கமான காலங்களிலே நீர் தஞ்சமாய் வருவீராக. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டோட நம்பிக்கை ஒருபொழுது கெட்டு போவதில்லை என்று சொல்லி 9ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தின்படியாக இந்த ஜனம் உம்முடைய ஜனம் என்பதை மறவாதிருமையா. இந்த ஜனத்தின் ஒரு நாளில் அபிஷேகித்தீரே, அந்த அபிஷேகத்தின் அனல் அவர்கள் மறந்திருந்தாலும் என் தேவன் மீண்டுமாக அபிஷேகத்தை உயிர்ப்பித்து புதுப்பித்து அந்த உள்ளங்களுக்குள் அனல் உண்டாகட்டும் அப்பா. தங்கள் ஆவியின் அனலை இழந்திருந்தாலும் ஆவியிலே அனலாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று வேதம் சொன்னதை மறந்திருந்தாலும்
ஆவியிலே அனலாயிருக்க, உம்மை பற்றிய வாசனை, உம்மை பற்றிதான ஏக்கம், உம்மை பற்றிதான ஒரு வார்த்தை சொல்லப்படும் பொழுது உள்ளங்கள் குதூகலிக்கட்டும் ஐயா. எம்மாவுக்கு போகிற வழியிலே சீடர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது, இயேசு அவளோடு சேர்ந்து பேசும் பொழுது அவர்கள் உள்ளம் குதூகலித்தது, அவர்கள் உள்ளம் களி கூர்ந்தது. அவர்கள் அதை அறிக்கையிட்டார்கள். அவர் நம்மோடு பேசும்போது நம்முடைய உள்ளங்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்ததே. அவர் அத்தனை அழகாக பேசினாரே, அவ்வளவு அழகாக எங்களை வெளிப்படுத்தினாரே. அவருக்காக நாம் ஊழியம் செய்வோம் என்று எம்மா ஊருக்கு போகிற வழியிலே போன சீடர்கள் இருவர், யாரென்றே தெரியவில்லை, அவங்க பேரே சொல்லப்படலை. அவங்க சொன்ன அறிக்கையின்படி எங்கள் உள்ளங்கள் நிமித்தமாய் களி கூறட்டும் அப்பா, எங்கள் உள்ளங்கள் அனல் கொண்டு பற்றி எரிகட்டும் ஐயா. உம்மை குறித்து பேசும்போதே உள்ளங்கள் மகிழட்டும் தகப்பனே. வாழ்வின் இடுக்கங்கள் நெருக்கங்கள் எங்களை துதிக்கிற ஆவியிலிருந்து எங்களை தேக்கி விடாதபடி நாங்கள் எப்பொழுதும் உம்மை பற்றி தான் உற்சாகத்தோடு உடைய திரு பிரசன்னத்துக்கு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் குறைகளை குற்றங்களை தயவாய் மன்னியும். நமக்கு கீழ்ப்படியாத காலங்களை தயவாய் மன்னியும். உம்முடைய எச்சரிப்பை நாங்கள் பொருட்படுத்தாமல் எங்கள் பாதையில சென்ற எல்லா குற்றங்களையும் தயவாய் மன்னியும். எங்களுக்காக நீர் ஒரு காரியத்தை செய்யுங்கப்பா, எங்களுக்காக ஒரு காரியத்தை செய்யுங்கப்பா. நீ செய்ய வல்லவர், இயேசு சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது. ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும், கர்த்தருடைய வசனம் நிற்கும். ஹல்லேலூயா. நீ பார்க்கிற புற்கள் உலர்ந்து போகும், அதன் மீது இருக்கிற பூக்கள் உதிர்ந்து போகும். கர்த்தருடைய வசனமோ அது என்றென்றைக்கு இருக்கும். உன்னை பற்றி சொன்ன நல்வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். யாக்கோபுக்கு நான் செய்த உடன்படிக்கை நான் நிறைவேற்றுவேன். நீ கலங்காதே, நீ பயப்படாதே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். உனக்காக அவர் ஆலைகளில் மிதிக்கிற வேலைக்காரனை போல, தொழிலாளியை போல அவர் பாடுபடுகிறார். அவர் இந்த ஆலையை மிதிக்கிறார். அவர் தன் உடுப்பையெல்லாம் கரையாக்கி கொண்டாரே, உனக்காக அவர் யாவற்றை செய்து முடிப்பார். அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற சுகஜீவியான ராஜா அல்ல, உனக்காக பாடுபட்ட ஊழியர், தம் சீடனின் கால்களை கழுவினவர். உனக்காக அவர் ஒரு காரியத்தை செய்வார். உனக்காக கிரியை செய்கிற தேவன், உனக்காக ராஜாக்களோடு பேசுகிறவர், உனக்காக வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பலை முறித்து அந்தகாரத்தின் பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தின் புதையல்களையும் தருவேன்னு சொன்னவர், உனக்காக கிரியை செய்கிற ஒரு ஆண்டவரை நீ மறந்து விட்டு உன் கவலைகளில் மூழ்கியிருந்து முடங்கி போகாதே, மௌனமாயிராதே, வாய் மூடி மௌனமாயிராதே, உன் ஆவி அடக்கி விடாதே, சோர்ந்து போகாதே. கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை பாடி மகிழ்ந்து அவருக்குள் கலிகூர்ந்திரு. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆடுகளில் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி நாம் சொல்லலாமா? எல்லாம் போனாலும், எல்லாம் போனாலும், எது இல்லாமல் போனாலும், எனக்கு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனிலே களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். I will rejoice in the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி நான் மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவீராக. பெயரோடு தொடர்ந்து பேசுங்கப்பா. இந்த வாக்குத்தத்தங்கள் அவர்கள் உள்ளத்திலே ஆழமாய் வேரூன்றி பதிக்கப்படட்டும். என்ன எனக்கு இல்லாமல் போனாலும், என்ன எனக்கு இல்லாமல் போனாலும், என் இயேசு எனக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், ஆடுகளிலே முதலற்று போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். செல்வ செழிப்பான தேசத்திலே எல்லோரும் செல்வ செழிப்பிலே மிதக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி வருங்காலத்தின் பஞ்சத்தை யோசித்து அவன் பாடின அந்த பாடல், ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் தீர்க்க தரிசன பாடல்.
அந்த பாடல் போல எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு பஞ்சகாலங்கள் இருந்தாலும் எங்கள் தேவன் அதை மாற்றுவீராக. அவர் எப்படி மாற்ற வேண்டும் என்கிற கரங்களை அசைத்து நீங்கள் சொல்லுவீங்களா? அவர் மாற்றி போடுகிறவர், சகலத்தையும் மாற்றி போடுவார். He will change everything. எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். தானியேல் 2:21 சொல்லுகிறது, அவர் மகிமைப்படுகிற தேவன், நம்முடைய செயல்களாலே அவர் மகிமைப்படுவார். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பிள்ளைகளோடு நீ தொடர்ந்து பேசும். இந்த வார்த்தைகள் ஆழமாய் வேறொன்றும் அதை குறித்த எண்ணங்கள் அவங்க உள்ளத்திலே எதிர்த்து கொண்டே இருக்கட்டும். இந்த பிள்ளைகளோடு நீங்கள் தொடர்ந்து இடைபிடுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் ஆளுகையும் சமாதானம் இன்றும் என்றும் நம்மோடு இருந்து நிலைத்திருந்து காக்க கடவது. ஆமென்.